கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 35:11. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஹல்லேலூயா. பதறி துடித்துக் கொண்டிருந்த, எதிர்காலத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை பலுகி பெருக செய்வேன், அநேக சந்ததிகள் உன்னில் ராஜாக்களாக பிறப்பார்கள், மேன்மை உள்ளவர்களாக பிறப்பார்கள் என்று சொல்லி யாக்கோபை ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற விதத்திலே ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களையும் கற்ற அப்படித்தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருந்து ராஜாக்களின் ஆசீர்வாதம், யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம் உங்க சிரசு மேல் இறங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாய் இந்த நாள் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கலங்காதிருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்போது எந்த சக்தியும் அதை தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து யாக்கோபை தேவன் பலுகி பெருக செய்து அவன் கண்களுக்கு முன்பதாகவே வாக்குத்தத்தத்தை பலிக்க செய்து காணச் செய்து அதிசயப்பட்டு பூரிக்க செய்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசித்து ஜெபத்திலே உம்மோடு கூட இணைந்திருக்கிறோம். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை நடப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.